நண்பர்களே, உலகினுடைய மிகப்பெரிய வலி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த வலி எங்கே இருந்து பிறக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? வலி எங்கே இருந்து பிறக்குன்னா எதிர்பார்ப்பில் இருந்து தான் பிறக்கு. நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, எதிர்பார்ப்பு இல்லையேல் ஏமாற்றம் இல்லை. நான் என் நண்பன்கிட்ட பைக்கு கேட்டேன், அவன் பைக்கு கொடுக்கல. என்னுடைய அக்காட்ட இருந்து ஒரு 50,000 ரூபா கேட்டேன். போன மாதம் 1 லேக் கொடுத்தாப்புல, அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன். இருந்தவன் இந்த மாதம் எனக்கு 50,000 ரூபா கொடுக்கல அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு. அந்த பைக்கு கொடுக்காத நண்பர் ஏதோ ஒரு வேண்டுதல், ஏதோ ஒரு தேவைக்காக பைக்கை வச்சுருந்துருக்கலாம். வெளியில் போகணுன்னு அவர் பிளானில் இருந்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த பிளான் அவர் இன்னொருத்தரை சார்ந்து இருந்திருக்கலாம். அவர் ஏதாச்சும் கேன்சல் பண்ணியிருக்கலாம். அதனால அவர் பைக்கை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். இதே மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சூழ்நிலை. நம்ம நினச்சிக்குவோம், நம்ம நினச்சது மட்டும்தான் சரி, நம்ம நினச்சது உடனே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும். அப்படி நினச்சோம்னா நம்ம பீஸ் ஆஃப் மைண்டு ஃபுல்லாக என்ன செஞ்சிடும்? கொலாப்ஸ் ஆயிடும். அதனால அதாவதுங்க, உலகத்தில் பிறந்தவங்க அவங்கவுங்க பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு, அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க போராடுறாங்க. இதில் என் வாழ்க்கையில் அவங்க ஹெல்ப் பண்ணணும், அவங்க உதவி பண்ணணும், நான் சொன்னதை அவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் நினைக்கிறத நீங்கள் செய்தீங்களா? அதை முதல்ல யோசிங்க. நம்ம நினைக்கிறத நம்மளாலே செய்ய முடியல, எப்படி மற்றவங்க நம்ம நினைக்கிறத செய்வாங்க? அதையும் யோசிங்க. அவங்க செஞ்சால் சந்தோஷம், செய்யலைன்னா வருத்தம் இல்லை. அதனால யார்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட இருந்து மட்டும் எதிர்பாருங்க, அதுக்காக உழைங்க. கண்டிப்பாக உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டு எந்த வகையிலும் கொலாப்ஸ் ஆகாது. நன்றி, வணக்கம். வணக்கம். நல்லவங்களுக்கு கஷ்டம் வருது, கெட்டவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நல்ல உழைச்சவனுக்கு எந்த பலனும் இல்லை, உழைக்காதவனுக்கு நிறைய பலன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி? இந்த கொஸ்டின் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நேரங்களில் வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை நியாயமானது இல்லைங்க. அதாவது இப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் நடக்கும், என் மனசை சந்தோஷப்படும்படியும் தான் நடக்கும் அப்படிலாம் நினச்சி பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க, உழைச்சவனுக்கு கஷ்டம் இல்லை, உழைக்காதவனுக்கு கிடைக்கி. அவன் உழைக்கானா உழைக்கலையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அப்புறம் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இல்லை, யாருமே இல்லை. அவன் எப்படி இருந்தான், உள்ளுக்குள்ள என்ன ஃபீலிங்கு, அவன் என்ன சங்கடப்பட்டான், எதுவுமே நமக்கு தெரியாது. வெளியிலேருந்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டை போடி பார்த்துக்குவோம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதாவது நீங்கள் எனக்கு இப்படி தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு கவலையிலையும் வருத்தத்துலேயும் போய்கிட்டே இருக்கும். எது நடக்கட்டுமே, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்கட்டுமே, வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன அப்படின்னு யோசித்து அதை தாண்டி போய்கிட்டே இருக்கணும். பெரியவங்க சொல்லுவாங்க, கடந்து போங்கள் அப்படிம்பாங்க. அதாவது அதை கடந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நம்மளால் ஓரளவு சர்வை பண்ண முடியும். அதனால் தயவு செய்து எனக்கு ஏன் இப்படி எனக்கு அது சரியில்லை, நான் இப்படி இருந்தால், அதுவும் லைஃப்பில் இஃப்பும் மட்டும் போடக்கூடாதும்பாங்க. எனக்கு இது இருந்தால் நான் அப்படி ஆகியிருப்பேன், எனக்கு இது இல்லைன்னா அப்படி ஆகியிருப்பேன், அதெல்லாம் கிடையாது. என்ன ஆண்டவன் கொடுக்கானோ, என்ன வாழ்க்கை கொடுக்கோ அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு அதில் இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவனை கும்பிட்டுட்டு நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம். தனிமையை பார்த்து பயப்படாதீங்க. தனிமை ஒரு சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தனிமை ஒரு பலம். தனியாக இருக்கும்போது தான் நம்மளை பற்றி நம்ம நிறைய யோசிப்போம். இது சரி, இது தப்பு, நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி செஞ்சுருந்தா நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அப்போ தான் புரியும்.
மிகப்பெரிய ஜாம்பவான்ஸ், இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஜாம்பவான்ஸ் பூராமே தனிமையில் இருந்து அவங்களுடைய புது கண்டுபிடிப்புகள், புதிய வெற்றிக்கான ஃபார்முலாவை ரெடி பண்ணது அவங்களுடைய தனிமையில் தான். எவ்வளவு கூட்டத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம தனிமையில் இருந்து நம்மளை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி வரும். அதுக்கப்புறம் ஒரு பெக்குலியரான ஒரு செய்தி என்னதுன்னா, நீ எவ்வளோ பெரிய வெற்றியாளனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தாலும், வயசான கடைசி காலத்தில் நீ ஒரு தனிமையை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களோட இருக்க மாட்டாங்க, அவங்க அண்ணன் தம்பி யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஈடுபாடு போயிடும், அவங்க குழந்தைகள் அப்படி இப்படின்னு ஆயிரும். ஏன் நம்ம பிள்ளைகளுக்கே அதனுடைய பிள்ளைகள், அதனுடைய வீடு, அதனுடைய உழைப்பு அப்படின்னு அவங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் அதில் மாறிடும். நம்ம உயிராக காத்த தொழில் நம்மளை விட்டு போயிடும், நம்ம ஹெல்த்து நம்மளை விட்டு போயிடும். நம்ம ஒரு தனிமையில் கடைசி காலங்களில் நம்ம இருந்து தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் இப்பவுமே இருந்து அதை நோக்கியும் நீங்கள் பயணப்படுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அதனால் தனிமை பலம்தான். ஓகே, நன்றி, வணக்கம்.